உண்மையா சொல்றேன் ப்ரோ, ஜெயிலர் அளவுக்கு லியோ அளவுக்கு படம் கிடையாது. ஜெயிலரோட படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஜெயிலருக்கு படம் சூப்பரா இருக்கு. 100 பாஷா உண்மையிலே நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா எப்படி நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. சத்யராஜ் கூட ஏன் தலைவர் நடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா சந்தோஷப்படுற விஷயம் மாதிரி சத்யராஜ இடத்துல டெட் பாடியா காட்டுறாங்க. அது ஒரு நாள் லோகேஷ் கனகராஜ் எங்களை சந்தோஷப்படுறதுக்கா என்னன்னு தெரியல. சார் தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். எஸ், எங்களுக்கு தலைவர் படம். லோகேஷ் சார் வந்து கமல் ஃபேன் சொல்றாங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தா ரஜினி ஃபேன் மாதிரி தலைவர் ஃபேன் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. மாதிரி விஜய் ஃபேன்ஸ் பேசுறதால தான் 26 எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து படுதோல் விஜய் அடைவாரு. ஏன்னா நிறைய பேர் விஜய் நேம் வச்சு பேசுறதால பண்றாங்க. படம் லியோ பத்தி எதுக்கு பேசுற பண்ணி என்ன தேவை? லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம் லோகேஷோட ப்ரீவியஸ் இந்த படத்தை பத்தி பேசு. அத ஏன் பேசுற நீ? நீ ஏன் அத பத்தி பேசுற நீ? இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படத்தை பேசுறீ. இந்த படத்தை பிடிக்கலையா? இந்த படத்தை பத்தி சொல்லிருந்தேன். ஒருத்தர் வந்தாரு. என்ன வந்து அசிங்கமா பேசி போ சொல்றாரு. சரி, அது அவர் ரஜினி ஃபேன் தான். அது ஒத்துறீங்களா? எப்பா நீ போதையில பேசுறப்ப வந்து நீ நோ அதுக்குன்னு இல்ல. அவர் சரி நான் தெளிவா தான் பேசுறேன். அவர் வந்து தெளிவா தான் இருக்காரு. ஆனா அசிங்கமா பேசுறாரு. அந்த லேடி ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த லேடி எடுக்குது எல்லா வீடியோ. அந்த லேடி ஒரு வீடியோ எடுத்தாங்க. வீடியோ தான் லேடி சொல்ல. இன்னொருத்தர் வந்து அசிங்கமா பேசுறாரு. நியூஸ் சேனல்ங்கப்பா. தலைவா நீ எத்தல எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் பாட்டுமே. நான் தனியாலா பாருங்க மொத்தமா சேர்க்காதீங்க. ரஜினி ஃபேன் மொத்தமா சேர்க்காதீங்க. தனியா ஒருத்தர் சொன்னாரு. அவர் தனியா பேசுறாரு. சரி என்ன அதான் நான் பேச வேண்டியதாச்சு. என்ன பேச அத கம்பேர் பண்ணு. ஏன்னா அவர் திட்டல வந்து பேசுறாரு. கம்பேர் பண்ணுமா? அதான் தனியா அவரை பத்தி பேசிக்கோங்கன்ற. அவர் போயிட்டாரு. அது போயிட்டாருன்னா நீங்க கிளம்பி போங்க. உண்மையா சொல்றேன் ப்ரோ, ஜெயிலர் அளவுக்கு லியோ அளவுக்கு படம் கிடையாது. ஜெயிலரோட படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஜெயிலருக்கு படம் சூப்பரா இருக்கு. 100 பாஷா உண்மையிலே நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா எப்படி நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. செலிப்ரேஷன்ஸ் 50 years of ரஜினியிசம் இன் இண்டஸ்ட்ரி. இது இவருக்கு மட்டும்தாங்க. இவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். உள்ள வந்து ஸ்க்ரீன்ல ஒரு 75 years ஓல்டு உள்ள ஒரு மனுஷன் அவரா இவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க நம்மளாம் இன்னும் எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ பவர் பேக்டு மூவி வித் ஃபைட் சீக்வன்ஸ், எமோஷன், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அண்ட் லோகேஷன் தலைவரோட காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு. இட்ஸ் அ தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். ஓகே. எஸ், எங்களுக்கு தலைவர் படம். தலைவரை தாண்டி அதாவது ரஜினி சாரை தாண்டி வேற யாரெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க அவருக்கு அடுத்தபடியா? அவரை வந்து யாரோடையும் நான் கம்பேர் பண்ண விரும்பலைங்க. ஹீ இஸ் நாட் இன் தட் பொசிஷன். இப்போ இவர் நாகார்ஜுனா சார் அந்த பேடி ரோலை ஸ்டைலிஷான ஒரு பேடி ரோல் பண்ணியிருக்காரு. ஷோபின் சார் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மட்டும் தான் அப்படி ஆடுவாருன்னு நினச்சேன். மற்ற பர்ஃபார்மன்ஸும் பின்னி எடுத்துட்டாரு. உபேந்திரா சார் அவர் வந்து தலைவரோட தீவிர ஒரு ஃபேனுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆமீர் கான் சார் அவர் கொடுத்த ரோலை நல்லா கெத்தாக பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு எப்படின்னா நம்ம அந்த படத்துலேயே அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் டர்ன் நிறைய இருக்குது. நல்லா தரோவாக என்ஜாய் பண்ணுவீங்க. அனி ப்ரோவோட மியூசிக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் ஒரு படத்துலையும் தலைவரை இன்னும் எப்படியெல்லாம் மெருகேற்றி நம்மளை இன்னும் எப்படிரா ஆஹா அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. 100 எல்லாம் கவுண்டே கிடையாதுங்க. அதுக்கு மேலே தாங்க கொடுக்கணும். இது வந்து தலைவர் ஃபேனுங்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் ஆடியன்ஸும் வந்திருக்காங்க. மோனிகா பெலூச்சிக்கு நார்மல் 50 years 60 years ஓல்ட் லேடிஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. பாய்ஸு ஐ மீன் மென் எல்லாம் ஆடுறது எல்லாம் அவங்களாம் த்ரூ அவுட்டாக ஃபேன்ஸாக இருக்காங்க. ஆனால் லேடிஸ் ஆடுறதுங்கிறது வேற மாதிரி இருந்தது. அதை நான் இங்கே பார்த்தேன். நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பக்காவாக இருக்குதுங்க. தலைவரோட ஆக்ஷன் பிளாக்ல ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் பிளாக் பார்க்கணும்னு இருந்தோம், பார்த்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் அவர் என்னன்னு தெரியல. நான் அவர் தான் சொல்கிறேனே நான். அவர் வந்து இந்த ப்ரொடக்ஷனு இந்த சேஃப்டிலாம் இல்லைன்னா அந்த மனுஷன் எங்கள் கூட சேர்ந்து குத்தாட்டம் ஆடுவார். அந்த அளவுக்கு தலைவர் வெறியன் அவர். அப்போ அவர் போடுற மியூசிக் வெறித்தனமாக இருக்குமா இருக்காது. அதுதான் நடக்குது. தலைவரோட இன்ட்ரோவே வந்துட்டு அவரோட நிழலை காமிச்சு தான் எங்களுக்கு காட்டுவாங்களே. சரி, அதுதான் ஸ்பெஷலு. ரஜினி ஃபேன்ஸு தலைவரை மூஞ்சி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ரஜினி வெறியனுங்க தலைவர் நிழல் வச்சே கண்டுபிடிப்போம்.
ஒரு கேமரா ஸ்லோவாக போகுதுன்னொன்னே தலைவர் வரப்போறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்ட்ரோ, அந்த அவர் உட்கார வைக்கிறது, அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட வாய்ஸ் எல்லாமே வந்து லோக்கி கரெக்டாக எங்கள் பல்ஸை பிடிச்சிருக்காரு. அது மோனிகா சாங் வந்து வெளியில் வைப்பாக இருந்திருக்கலாம், பட் ஆனால் சௌபின் வந்து அதை அடிச்சிடுறாரு. ஏன்னா சௌபினோட ஆக்டிங்கே அந்த பாட்டில் நிறைய இருக்கு. நம்ம டான்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், பட் சௌபினோட ஆக்டிங் அதில் இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. அப்படிங்க பார்ட்டியில் வந்து இந்த பச்சை கலர் கேக் வச்சிருக்காங்க, இப்போ வெள்ளை கலர் கேக் வச்சிருக்காங்க மாதிரி சொல்லி தெரியுதுங்க. இதுங்க நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா பாட்டு இருந்தால் தான் தீரணும். பாட்டு இருக்கணும்னா அது வந்து ஐட்டம் சாங்காக தான் இருக்கணும். ஐட்டம் சாங் வந்து அந்த கூலி இதில் டான்ஸ் ஆடி தான் தீரணும். கூலிங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, அப்போ அந்த பாட்டு கண்டிப்பாக தானே வேணும். இவங்க என்ன லாஜிக்கில் பேசுகிறான்னு தெரியல. ஏன்னா படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டு தான். ஒரு பாட்டு பிஜிஎம்ல வந்துடும், 2 பாட்டு தான் இருக்குது. 6 பாட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 2 பாட்டு இருக்குதுன்றது கரெக்டு தானே? இவங்க என்ன இதில் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ நாகார்ஜுனா வந்து செம்ம ஸ்டைல் வில்லனாக இருக்காரு. அவரை நம்ம வந்து அப்படி பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஃபங்க், அந்த பழைய ரச்சகன் ஃபங்க்கில் வந்து அவர் இன்ட்ரோவே வருது. வெறித்தனமாக இருக்காரு. தலைவருக்கு அடுத்து அந்த படத்தில் ஸ்டைலாக தெரியுது நாகார்ஜுனா தான். வெறித்தனமாக இருக்காரு. அமீர் கானோட ப்ரெசன்ஸ் வந்து அவர் வந்து ஒரு வெயிட்டான கேரக்டராக இருக்கணும், மெக்சிகன் டானாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து காமெடியாக யாரா கொண்டு போய் வச்சா நல்லாவே இருக்காது. அமீர் கான் கொண்டு வந்தால் பக்காவாக இருக்கும்னு கண்டு. ஏன்னா ஒரு ஐப்பை செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம அரவிந்த் சாமி. ஒரு ஸ்டைலிஷ் வில்லனா இப்படி தான் இருக்கணும்னு, அதை தட்டணும்னா இவருக்கு பக்காவாக இருக்கு. இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து சீரியஸாக இந்த ஸ்ருதிஹாசன் அவங்க ஏன் நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்லாம் சத்யராஜ் கூட ஏன் தலைவர் நடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தோஷப்படுற விஷயம் மாதிரி சத்யராஜை இடத்துல டெட் பாடியாக காட்டுறாங்க. அது ஒரு நாள் லோகேஷ் கணேஷ் எங்களை சந்தோஷப்படுறதுக்கா என்னன்னு தெரியல. ஆனால் தலைவர் சொன்ன மாதிரி தான் மறப்போம் மன்னிப்போம் அந்த மாதிரி தலைவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. விக்ரம் லியோவா? யாரு? லோகேஷ் கணேஷ் எடுத்த படமா? அவங்களுக்கு சரியா போகலன்னு தானே இந்த படம்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ விக்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமல்ஹாசனுக்கு வந்துட்டு அவரோட ஆக்ஷன் பிளாக், அவரோட கேப்பாசிட்டியில் ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுத்த மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார்ன்ற பெரிய வேவ்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த கூலி. ஆமாம், அந்த இடத்துல ஸ்டோரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஏன் வந்து இத்தனை பேரை நீங்கள் அடிக்கீங்க, அப்போ இவங்களை லேக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, நீ ஏன் பிறந்த, உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்கவே கூடாது போல. கேட்டால் வந்து லேக் அப்படின்றாங்க. ஒரு ஸ்டோரியை வந்து செட் பண்ணணும்னா பேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். அதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. அது லேக்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஸ்டோரி புரியலன்னு அர்த்தம். ஒன் டைம் சொல்ல பல டைம் பார்க்கலாங்க. தலைவரோட வாய்ஸுக்குன்னே வந்து நான் இன்னொரு வாட்டியும் போவேன், தலைவரை பார்க்கறதுக்குனே இன்னொரு வாட்டி போவேன், ஸ்டோரிக்குன்னு இன்னொரு வாட்டி போவேன். கண்டிப்பாக நிறைய வாட்டி பார்க்கலாம். ஒன் டைம் பார்த்தா புரியுற அளவுக்குலாம் எங்கள் ஆடியன்ஸ் இருந்தா கடைசியாக இந்த உச்ச நட்சத்திரமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு படம்லாம் ஓடாது. கதை தெரிஞ்சு ஓடுச்சுன்னா சரிங்களா? இந்த படத்தில் வந்து கதையும் இருக்கு, தலைவரும் இருக்காரு. நிறைய மூவி இருக்குல்லங்க. நாங்கள் அப்படி போயிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே வந்து பாபா தான். ஸோ இன்றைக்குமே நான் ஒரு முஸ்லீம் தான், ஆனால் வந்து எனக்கு பாபா வந்து அப்படி பிடிக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம பாஷா இருக்குது, படையப்பா இருக்குது, அந்த மாதிரி லிஸ்ட்டில் கூலியும் வரும். I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like Coolie, Lokesh, Kanagaraj. இதே வைபோடு தான் தலைவர் நானும் வந்தேன். இதே வைபோடு தான் தலைவருக்காக, அனிருத்துக்காக, ராக் ஸ்டாருக்காக வந்தேன். சொதப்பி விட்டார் லோகேஷ். இப்படி இல்லை, கதை இல்லை. இப்போ சிம்பிள் கதை இல்லை, ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் இல்லை. ஒரு கேரக்டருமே ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் இல்லை. இதுதான் சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. ரீசன் இதுதான். ஒரு கேரக்டருக்கும் எல்லாம் அந்த ஒரு பேன் இண்டியா ஹீரோஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே ஸ்ட்ராங்கான ரீசன் கிடையாது. கதை வந்து டோட்டலாகவே ஓவராலாகவே பெருசாக கிடையாது. கூலிக்கெல்லாம் நான் ரொம்ப வெயிட்டேஜாக கிளைமேக்ஸ் ஃபிளாஷ்பேக்கில் எதிர்பார்த்தா எதுவுமே கிடையாது. அதே வச்சு ஓட்டுறாங்க, அதே வச்சு ஓட்டுறாங்க. எங்க வேணா பாட்டுக்கோ பாட்டு பாட்டா. ஐயோ தலைவா, தலைவா நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு, நான் ஸ்டேட்டஸ் கூட காட்டா ப்ரூஃப் காலைல போட்டு வந்தேன் தலைவா. டிக்கெட் வைக்க சுத்தமா சொல்லிட்டாங்க. கேமியா இருக்காங்களா? எஸ்கே தான் வந்திருக்காரா? வரல வரல. அதெல்லாம் பொரளி தான். அது பொரளின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் நம்பிட்டாங்க போல. படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. படம் வேற லெவலில் இருக்குன்னா எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு படம். அதாவது என்ன சொல்லணும்னா, படம் வந்து பழைய அந்த தலைவர் 80s உள்ள தலைவரெல்லாம் காமிக்கும் போது நம்ம அந்த 80s உள்ள அந்த 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 பீரியடுக்கு போயிடுறோம். தலைவரெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமே கூஸ் பம்ப்ஸ் வந்துடுது. அந்த மாதிரி படம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் சார் வந்து கமல் ஃபேனுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தா ரஜினி ஃபேன் மாதிரி தலைவர் ஃபேன் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா, நமக்கு பிடிச்சது தலைவர் தான். தலைவர் பிடிச்சி அனிருத் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அனிருத் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம மஞ்சு வாரியர் பாய்ஸில் அவரோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. வில்லனிசம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.
அமீர் கான்லாம் கேமியோ ரோல் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு இது கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறது, அவரோட இதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. டேக்லாம் இல்லை ப்ரோ, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அது எல்லா படத்துலையும் இருக்குது தானே. இப்போ என்ன சொல்கிறது, பேட்டை படக்கணும் தான் சொன்னாங்க. பேட்டை சூப்பர் ஹிட் படம். அது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். என் ஜெயிலர் படம் தான் சொன்னாங்க, அந்த தமிழா வர சீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னாங்க. அது மாதிரி ஏதாவது ரூமர் வரும், அவ்வளோதான். தலைவருக்கு என்ன, அவர் இது 50 வருஷம் கொண்டாடி இருக்காரு, 75 வருஷம் கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் 100 வருஷம் 100 வயசில் அவர் படம் நடிக்கணும், 75 வருஷம் நாங்கள் கொண்டாடணும். அதாவது எங்களுக்கு ஒரு ஆசை. நாங்கள் தலைவர் படம்னாலே என்ஜாய் பண்ண தான் ப்ரோ செய்வோம். இப்போ போன மாதம் பாஷா ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமே நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அந்த படத்தையே என்ஜாய் பண்ண தான் செஞ்சோம். அப்படி இருக்கும் தலைவர் படம்னாலே நாங்கள் என்ஜாய் பண்ண தான் செய்வோம். ஹேட்டர்ஸுக்கு என்ன சொல்கிறது, அதை நான் முதல்ல சொல்லிட்டேனே, குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க, அவ்வளோதான். அதாவது ப்ரோ, அதான் நான் முதல்ல சொன்னேன், லோகேஷ் கனகராஜோட மூவியில் கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு மூவின்னு பார்த்தா லியோ மூவி தான் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மூவி வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். அதாவது நெல்சன் சாருக்கு வந்து பீஸ்ட் மூவி வந்து ஃப்ளாப் ஆச்சு, ஜெயிலர் வந்து தூக்கி விடுது. அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஹிட் ஆகும்.